திரு நந்தகுமார், அதற்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு அடுத்தபடியாக தாவேகா பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான இடம் இருக்கா? தமிழக அரசியலில் எந்த ஒரு கட்சிக்கும் எப்பயுமே ஒரு இடம் உண்டு. தமிழகத்தில் எப்பயுமே மக்கள் ஒரு 3வது மாற்று சக்தியை எப்பயுமே எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் ஐயா சொன்னதில் ஒரு கருத்து என்னன்னாக்கா, இன்றைக்கி அதிமுக பலகீனமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் மேற்கோள் காட்டினது 2024 எம்பி பாராளுமன்ற தேர்தலை உதாரணமாக சுட்டி காட்டினார். நமக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் தமிழக வாக்காளர்கள் எப்பயுமே வித்தியாசமான முறையில் தான் வாக்களிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 2019 பாராளுமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா அதில் அதிமுக வாங்கின வாக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 83 லட்சம் வாக்கு தான், 19.39% தான் வாங்கினாங்க. அதுக்கு அடுத்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி, அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, நித்தம் போராட்டம் இருந்துச்சு, ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், அதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள், குளறுபடிகள். இத்தனை ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக வாங்கின வாக்கு 1,53,00,000. 83 லட்சம் எங்கே இருக்குது? 1,53 லட்சம் எங்கே இருக்குது? 33% வாங்குது அதிமுக, 13லிருந்து 14% கூடுதலாக வாங்குது. அப்போ இன்னும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக இன்னைக்கு பலவீனமாக இருக்குது, 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்குதுங்கிறது அடிப்படையில் 2026 அதில் நம்ம ஈக்குவேஷனை கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தோம்னா தவறான ஈக்குவேஷனாக மாறிடும். இன்னைக்கு விஜய் அவர்கள் வர்றது, இன்னைக்கு அவருக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாமே ஒரு பெரிய வரவேற்பு அவருக்கு இருக்குன்னு சொல்லி நானே பல நேர்காணல்களில் டிபேட்டில் சொல்லியிருக்கேன். விஜய் அவர்களுக்கு என்னுடைய கணிப்பு பிரகாரம் இன்றைய தேதியில் 10 to 15% வாக்கு கணிசமான அளவுக்கு இருக்கு. ஆனால் விஜயனுடைய வருகை யாருக்கு தாக்கமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகும்போது நம்ம விஜயனுடைய ஓட்டர் செக்மெண்ட்டை அனலைசிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு ஓட்டர் பக்கெட் விஜய்க்கு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெருவாரியாக இளைஞர்கள், மகளிர், மைனாரிட்டி ஓட்டு, SC ST ஓட்டு, இந்த 4 ஓட்டர் பக்கெட் விஜயனுடைய இந்த 15%, ஒரு 90% வாக்கு இந்த 4 பக்கெட்டை சார்ந்தது. அப்ப இந்த 4 வாக்கு வங்கியையும் யார் அதிகமா இன்னைக்கு தேதியில வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் வச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு விஜயனுடைய வருகை, விஜய் வாங்கக்கூடிய வாக்குனுடைய சதவீதம் யாரை பாதிக்கும்னா அது அதிமுகவை பாதிக்கிறத விட திமுகவை அதிகமா பாதிக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிரிக்கிறத விட டிஎம்கேவினுடைய கோர் ஓட் பேங்க்ல கை வைக்கிறாரு. அப்ப நம்ம 2024 அதிமுக கூட்டணி, அதில் இன்னைக்கு SDPI வெளியே போயிட்டாங்க, அவங்க இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தாங்கிற கணக்கு. அடுத்தது NDA கூட்டணி. இன்னைக்கு NDA கூட்டணியில் OPSம் வெளியே போயிட்டாரு, இன்னைக்கு TTVயும் வெளியே போயிட்டாரு. என்னுடைய கணிப்பு சரியா இருக்குமானால் டிசம்பருக்குள்ளார இது எல்லாமே செட்ரைட் பண்ணிடுவாங்க. அந்த NDA கூட்டணி அப்படியே இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு 2024 இருந்த அதிமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா NDAவினுடைய கூட்டணியும் அப்படியே இருக்குமானால் 2021 வாங்கின வாக்குனுடைய அடிப்படையை வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் எவ்வளவுனா வெறும் 2.81% தான் வித்தியாசம். இல்ல, இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பிரியும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதிமுகவுக்கு செல்லக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள், அதை விஜய் அறுவடை பண்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? அதை அறுவடை பண்றதை விட இன்னைக்கு அவருடைய ஓட்டர் பேஸ், கோர் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? இப்ப விஜய்க்கு வரவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு புது வாக்காளர்களா வரப்போறது இல்லை. இன்னைக்கு 18 வயசு ஆனவங்க ஒரு செட்டன் நம்பர் ஆஃப் நியூ ஓட்டர்ஸ் வருவாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு 15% இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6.25 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. நீங்க 80% போலிங் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 5 கோடி பேர் வாக்களிக்க போறாங்க. அதுல நீங்க 15% கூட 75 லட்சம் வாக்காளர்கள். இந்த 75 லட்சம் வாக்காளரும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இல்லை. அப்போ விஜயனுடைய ஓட்டர் செக்மெண்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த 4 பக்கெட்டை இன்னைக்கு யார் வச்சிருக்கிறதா சொல்லிக்கிறாங்கன்னா திமுக கிட்ட தான் அது இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி வாக்கில் எடுக்க மாட்டாரா? ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக தான் இருந்து எடுப்பாரா? இல்ல, ஆன்டி இன்கம்பன்சியும் கொஞ்சம் எடுப்பார். ஆனா அதை எடுக்கிறத விட திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கை எடுக்கும் போது இது ADMK அண்ட் NDA அலையன்ஸுக்கு அட்வான்டேஜா வருங்கிறது தான் என்னுடைய அனாலிசிஸ். அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு எடப்பாடியார் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 145 தொகுதிகளுக்கு மேல இன்னைக்கு பிரச்சாரம் போயிருக்காரு. இன்னைக்கு பல இடத்துல அவருக்கு மக்கள் கூட்டம் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கும் விஜய் அவர்களுக்கும் கூட்டம் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. விஜய் அவர்களுக்கு எனக்கு இன்னொரு மாறுபட்ட கருத்து அவர்கிட்ட என்னன்னாக்கா, இந்த
சனிக்கிழமை போய் பிரச்சாரம் பண்றதுல எனக்கு ஒரு நெருடல் இருக்கு. அதை ஒரு ஆல்டர்னேட் டேஸா கூட அவர் பிளான் பண்ணியிருக்கலாம். ஒரு நாள் மக்கள் சந்திப்பு, ஒரு நாள் நிர்வாகிகள் சந்திப்புன்னு போயிருந்தாருன்னா கட்சியினுடைய கட்டமைப்பையும் பலப்படுத்துறதுக்கு ரொம்ப ஏதுவா இருந்திருக்கும். மக்கள் சந்திப்பும் இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா பெரம்பலூருக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள்லாம் கோவப்பட்டாங்க. விஜய் அவர்களும் அதுக்கு வந்து இல்ல இந்த மாதிரி வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு தொடர்ந்து அவர் பயணிச்சிட்டு இருக்கும்போது இந்த தொகுதியில வந்து நீங்க பார்க்கும்போது நமக்கு 234 தொகுதிகள், இவங்க வந்து 97 நாள் வந்து டூர் ப்ரோக்ராம் போடுறாரு. அதுல வெறும் 15 நாள் தான் அவர் மக்களை சந்திக்கிறார். அப்ப 234 தொகுதின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 16 தொகுதியை சந்திக்கிறார். அப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம்னு பார்க்கும்போது நேத்து வந்த கூட்டம் 16 கூட்டத்துக்கு சமமான கூட்டம். அது எடப்பாடி வந்து சட்டமன்ற தொகுதி வாரியா போய்கிட்டு இருக்கார். அப்ப 16 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு இடத்துல கூட்டினாங்கன்னா எப்படி இருக்குமோ கூட்டம், அதுதான் வந்து நம்ம இதை வச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்து நாளைக்கு எங்க தொகுதிக்கு வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. அப்ப இந்த 3 மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் அங்க வந்து குமிறாங்க. அந்த அவர் மேல அன்பும் மரியாதையும் அபிலாஷைகளும் இருக்கக்கூடியவங்க, எப்படியாவது தலைவரை பாத்திர முடியாதா, அவர்கிட்ட பேசிட முடியாதா, நம்ம வந்து ஒரு துண்டை கொடுத்து போற்ற மாட்டாரான்னு. அப்ப இந்த கூட்டம் பார்க்கும்போது இது வெறும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான கூட்டம் பார்க்க கூடாது, 16 சட்டமன்ற தொகுதிக்கான கூட்டமா தான் நம்ம பார்க்கணும். அப்படி எந்த அளவுக்கு களத்துல எதிரொலிக்கும் அதெல்லாம் வாக்கா மாறுமாட்டலாம் அடுத்த கட்ட கேள்வி தான். அதை நம்ம வீர விக்னேஸ்வரன் கேட்கலாம்.